ஒய் சர்க்கிள் ஹேஸ் 360 டிகிரி. ஒரு வட்டம் ஏன் 360 டிகிரியாக இருக்குது? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ் போதும். ஒரு குச்சியை எடுத்து தரைப்பகுதியில் ஒரு 90 டிகிரிக்கு நட்டு வச்சுக்கலாம். மார்னிங் 7:30 டைமில். ஏன்னா இந்த டைமில் நிழல் நல்லா தெளிவாக தெரியும். மார்னிங் 7:30 டைமில் இந்த சூரிய ஒளி இந்த குச்சியில் பட்டு இந்த குச்சியோட நிழல் தரையில் படும். இதை டாப் வியூவிலேருந்து பார்த்தோம்னா, மேலேருந்து கீழே தரையில் பார்த்தோம்னா இது தரைப்பகுதி. இந்த குச்சியோடைய அடிப்பகுதி இது. இதோட நிழல் இப்படி இருக்கும். அடுத்தடுத்த நாள் பார்த்தோம்னா இந்த நிழல் வடக்கு நோக்கியோ இல்லை தெற்கு நோக்கியோ நகர்ந்துருக்கும். இப்போ நான் வடக்கு நோக்கி நகர்றதா சொல்கிறேன், ஒரு அசம்ஷன். இப்போ வடக்கு நோக்கி அடுத்த நாள் இப்படி இருக்கும். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து, இல்லை ஒரு 3 நாள் கழித்து, அடுத்து ஒரு வாரம் கழித்து, இப்படி இந்த நிழல் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இது வடக்கு நோக்கி நகர்ந்து ஒரு இடத்துல நின்று திரும்ப தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். அது திரும்ப இதே பாத்தில் வந்து இந்த லைனுக்கு வந்து திரும்ப இங்கிருந்து தெற்கு நோக்கி போகும். அதை இப்படி நோட் பண்ணிக்கலாம். திரும்ப தெற்கு போய் ஏதாவது ஒரு பாயிண்டில் நின்று திரும்ப இந்த நிழல் வடக்கு நோக்கி நகரும். கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து சேரும். நாம் எந்த இடத்த முதல்ல மார்க் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்து சேரும். திரும்ப வடக்கு நோக்கி நகரும். இப்படி திரும்ப திரும்ப இந்த நிழல் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி வடக்கு போய் திரும்ப தெற்கு போய் திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு சைக்கிள்னு சொல்லலாம். இந்த ஒரு சைக்கிளுக்கு 360 நாள் ஆகும் அப்படின்னு பாபிலோன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த 360 நாளையும் ஒரு சர்க்கிளில் அவங்க நோட் பண்ணி வச்சாங்க. அதை கேலண்டராக யூஸ் பண்ணாங்க. அதுதான் சர்க்கிளுக்கு 360 டிகிரி வந்ததுக்கான காரணம்.